விரயத்தில் போய் ராகு உட்காரப்பார். 12ஆம் இடத்துல ராகு என்ன பண்ணார்னா நாடு கடத்துவார். ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். விரயத்தில் போய் ராகு உட்காரனால ஊர் மாறுறது, நிலம் மாறுறது எல்லாம் நல்லது. தெரியாத மனுஷா கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரவு நேரங்களில் பயணம் செய்யும் பொழுது கவனமாக இருக்கணும். நண்பர் மாதிரி பேசி உங்களோட ஏடிஎம் கார்டு, பின்னு இதெல்லாம் எடுத்துன்னு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. அதே மாதிரி வீட்டுக்குள்ள சங்கடங்களை உருவாக்குவார். அந்யோன்யத்தை கெடுப்பார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிரிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் கூட ஏற்படும். கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள். இப்போ நான் முக்கியமான ஒரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சாயா கிரகம் அப்படின்ற சொல்லக்கூடிய ராகு கேது பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த சாயா கிரகம் அப்படின்னாவே ஒரு கெடுதல் நடக்குமோ கெட்டது நடக்குமோன்ற ஒரு பின்பம் எல்லாருக்குமே இருக்குது. அப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சி எப்போ நடக்கும், என்னென்னலாம் மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம பிரபல ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க சார். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. கடவுள் வணங்குறோம். ஓகேங்க சார். ராகு கேது பயிற்சினால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்க போகுதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாங்க சார். மீன ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் சொல்லுங்கள். ஸோ மீன ராசிக்கு இப்போ இருக்கிற நிலைமைகளில் ஜென்மத்துக்கு சனி பகவான் வராரு. அதனால் அவங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லா விதமான சத்கர்மாக்கள் நடக்கும், நல்ல கர்மாக்கள் நடக்கும். விரயத்தில் போய் ராகு உட்காரப்பார். 12ஆம் இடத்துல ராகு என்ன பண்ணார்னா நாடு கடத்துவார். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு. இருக்கிற பணத்தை நம்ம நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணணும். புரியுறதா? இப்போ அடுத்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். விரயத்தில் போய் ராகு உட்காரனால ஊர் மாறுறது, நிலம் மாறுறது எல்லாம் நல்லது. ராகு போய் உட்காருக்கிற இடம் 12ஆம் இடமா இருக்கலாம். சர்ஜரிஸ் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மருத்துவ சிகிச்சைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 12ஆம் இடம்னா பெட் ரிடன்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு 2 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து வர மாதிரி கூட இருக்கலாம். இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் அது நமக்கு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கேட்டால் கண்டிப்பாக பாசிட்டிவ். ஏன்னு கேட்டால் குரு பார்வை இருக்குது. அந்த குரு பார்வை ராகுவின் மேலே இருப்பதினால் கண்டிப்பாக நீங்கள் போய் படுத்துட்டு வர்றதுனால அந்த ஒரு தோஷம் கழியும். அப்போ அவ்வளோ மோசமாக இருக்கிறது எப்படி சொன்ன தலைக்கு வர்றது தலைப்பாவோட போயிடும் அப்படின்னு சொல்லலாம். எங்கெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி டெபாசிட் பண்ணியிருந்தீங்களோ, எங்கெல்லாம் பணம் போட்டு வச்சுருந்தீங்களோ, அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த சேவிங்ஸை கரைக்கிற மாதிரி ஒரு நிலைமை பொதுவாக ஏற்படலாம். தெரியாத மனுஷா கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரவு நேரங்களில் பயணம் செய்யும் பொழுது கவனமாக இருக்கணும். நண்பர் மாதிரி பேசி உங்களோட ஏடிஎம் கார்டு, பின்னு இதெல்லாம் எடுத்துன்னு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. அதே மாதிரி 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே சங்கடங்களை உருவாக்குவார். அந்யோன்யத்தை கெடுப்பார். ஏன்னா 5 7க்கு 6ங்கிறது ஓப்பனாக சொன்னால் தனிமையை கொடுக்கும். எப்படிப்பட்ட தனிமைனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிரிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் கூட ஏற்படும். ஆனால் கேது 6ஆம் இடத்துல இருக்கிறது மருத்துவ கிரகம். கேதுங்கிறது இன்னொரு மருத்துவம். ஸோ மருத்துவர்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்குன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு பேசிக்கலாக பேச்சில் கவனம் தேவை. குழந்தைகளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் கவனம்னே சொல்கிறோம். ஏன்னா உட்காரக்கூடிய இடங்கள் பொதுவாக ஸ்ட்ராங்காக இல்லாதனால இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய நிலைமை. ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, மீனராசி நண்பர்களுக்கு ஜென்மத்தில் சனி வந்து உட்காரும் பொழுது திரிகோணத்தில் குருவோ சுக்கிரனோ கனெக்ட் ஆச்சுன்னா ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே தெரியுமா, கடவுளுடைய அனுகிரகத்தில் அம்மா அப்பா கிட்ட சரணாகதி அடைவது தான் இருக்கிறதுலே பெரிய அதிர்ஷ்டம். ஸோ எப்பெல்லாம் 6 12 ராகு கேத்துக்கள், அது ராகுவுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பெருசாக சேவிங்ஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆனாலும், படம் ஏதோ இடத்துல வந்துட்டு இருந்தாலும் வேலை நிறைய பேருக்கு மாறும். உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படும். பெரிய இடத்துக்கு நம்ம மாறக்கூடிய வாய்ப்புகள், பெரிய ஊருக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள், வேற ஒரு நாட்டுக்கு நம்ம போய் உட்காரக்கூடிய வாய்ப்புகள், அதிலெல்லாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஆனால் எப்படின்னா ஒரு 1 இயருக்கு மட்டும் குடும்பத்தை பிரிஞ்சு நம்ம போயிட்டு வர மாதிரி. பசங்கள்லாம் ஹாஸ்டலுக்கு போவாங்க, படிக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்டலுக்கு போவாங்க. ஒரு பார்வை இருக்கிறனால ஹாஸ்டல் போனாலும் நல்லாயிருக்கும், ஒன்றும் பாதிப்பு இல்லை. அதனால் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் லைட்டாக பிரியிற மாதிரி சுச்சுவேஷன் கூட ஏற்படலாம். சில மாற்றங்கள் எப்போவுமே நன்மைக்கே நம்ம எடுத்துக்கணும். அதனால் இந்த டைம் பீரியடில் மட்டும் நீங்கள் ஹெல்த்தை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், சூப்பராக இருக்கும், எந்த பயமும் கிடையாது. ஆஞ்சநேயர் தான் ரொம்ப முக்கியம். ஆஞ்சநேயருக்கு 2 லைன் தான் ஸ்லோகம். அந்த 2 லைன் ஸ்லோகத்தை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி ராவணனுக்கு ஈக்குவலண்ட்டாக அவ்வளோ ஹைட்டில் தன்னுடைய வாழினால் உட்காந்து அந்த சிம்ஹாசனத்துக்கு ஈக்குவலண்ட்டாக ஆஞ்சநேயர் உட்கார்ந்தாரோ அதே மாதிரி உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கொண்டு வந்துடுவார். அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாராம் பிரம்மச்சாரினம் துஷ்டகிரக விநாசாய ஹனுமந்தம் உபாஸ்மய. இதை மட்டும் நீங்கள் 2 லைன் தான் டெய்லியும் சொல்லுங்கள்.
கேதுங்கிறது பேசிக்கலாக வால் பகுதின்னு சொல்லலாம். ராகுங்கிறது தலைப்பகுதி. சாக்ஷாத் அந்த ஆஞ்சநேயர் உங்ககிட்ட பக்கத்தில் வந்து நிற்பார். எந்த விதமான கடுமையான தோஷங்களாக இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர முடியாத மீள முடியாத அவமானங்களில் சங்கடங்களில் நீங்கள் இருந்தாலும் சரி, சாக்ஷாத் ஆஞ்சநேயர் வந்து பக்கத்தில் இருப்பார். நீங்கள் நல்லா இருப்பீங்க. எந்த விதமான தைரியமும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆயுள் ஆரோக்கியத்தோட நீங்கள் நல்லா இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். மீன ராசிக்கான சதவீதம் எவ்வளோங்க சார்? மீன ராசி நண்பர்களுக்கு சந்தோஷத்தின் அடிப்படையில் 65% இருக்குமா. பொருளாதாரத்தின் ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு 75% நல்லா இருக்குமா. ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் மேஷம் டு மீனம் வரை ஒவ்வொரு கேள்விக்குமே ரொம்ப நிறுத்தி நிதானமாக தெளிவான பதிலை கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி. நமஸ்காரம். இந்த ராகு கேது பயிற்சி பதிவை பார்த்து நம்ம சேனல் நேயர்கள் அத்தனை பேருமே பலன்கள் அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்க. வணக்கம். இந்த ஒரு ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் ஏற்படணும்னு சொல்லி அத்தனை பேருக்குமே ஸ்ரீமத் ராகவேந்தருடைய அனுகிரகம், ஸ்ரீமத் வியாசராஜருடைய அனுகிரகம் எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண